ஹாய்! இன்னைக்கு லக்ஷ்மன் குட்டியோட அப்பா மாலை போட்டு 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க கிளம்புறாங்க. அதோட விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி லக்ஷ்மன் குட்டியோட அப்பா கோவிலுக்கு போகிறதுனால இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியான வேலை தான் இருக்குது. அதனால காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாமி படையலுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய நெய் விட்டு சக்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மன் குட்டியோட அப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் படையல் போட்டுறாங்க. துளசி மாலை சாமிக்கு போட்டு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா சுண்டல், தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு லக்ஷ்மன் குட்டியோட அப்பா இருமுடி கட்டுற கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான். லக்ஷ்மன் குட்டியோட மாமா கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள வீட்டிலேருந்து அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டில் என்ன நிறையா வேலை இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். நான் கிளம்புறதுக்கு எப்படியும் 2 மணி 3 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகணும். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா போயிட்டோன்னா நைட்டு ஒரு 7 மணி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கோவிலுக்கு போகிறேன். லக்ஷ்மன் குட்டியோட அப்பா கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க இருமுடி கட்டுறதுக்காக. இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க. ஏன்னா லக்ஷ்மன் குட்டியோட அப்பாவை மலைக்கு அனுப்புறதுக்காக வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வர சொல்லியிருக்கோம். அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா அவங்களையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி சமையல் என்ன பண்ணியிருக்கேன்னா, சுட சுட சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கதம்ப சாம்பார் வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், பீட்ரூட், முள்ளங்கி அதெல்லாம் போட்டு கதம்பம் சாம்பார் வச்சுருக்கேன். இது லக்ஷ்மன் குட்டியோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலை பருப்பெல்லாம் போட்டு புடலங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். வடை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறமா சுண்டல் தேங்காயெல்லாம் திருவி போட்டு தாளித்து வச்சுருக்கேன். லக்ஷ்மன் குட்டியோட அப்பா கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். அது என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, அப்புறம் மறந்துட்டேன், அப்பளமும் செஞ்சுருக்கேன். லக்ஷ்மன் குட்டியோட அப்பா கோவிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக புளி சாப்பாடு செஞ்சுருக்கேன். எங்கேயாச்சும் நம்ம லாங் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னாவே புளி சாப்பாடு தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதனால் இன்றைக்கி புளி சாப்பாடும் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கும் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்ததுனால அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. லக்ஷ்மன் குட்டியோட அப்பா இருமுடியெல்லாம் கட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் பஸ் ஏறிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. நல்லபடியாக ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரணுன்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.